இது ஃப்ரைடே ஈவினிங் நான் போட்டிருக்க மேக்ஸி வந்து இந்த மீஷோல ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பர் கம்ஃபர்டபுளா இருக்கு. கிளாத்துமே நான் எதிர்பார்த்த மாரி காட்டன் கிளாத்லயே வந்துருந்துச்சு. கை இந்த மாரி எலாஸ்டிக் ஃபிட்டடோட சூப்பரா இருக்கு. ஆனா நான் பார்த்த பிக்சர்ல வந்து 3 ஃப்ரில்ஸ் வச்ச மாரி இருந்துச்சு. பட் இதுல எதுவுமே இல்ல. ஸ்ட்ரெய்ட் கட் குர்த்தி தான். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீட்டா எங்க வெளில போனாலும் போட்டுக்கலாம். வீட்லயுமே போட்டுக்கலாம். இது வெளில போறதுக்கு யூஸ் பண்றோம்னா கண்டிப்பா லெகின் பேண்ட் உள்ள போற மாரி தான் இருக்கும். லைட்டா டிரான்ஸ்பரன்ஸா தான் இருக்கு. இன்னொன்னு சைடுல ரோப் எதுவுமே குடுக்கல. குடுத்தா நல்லா இருந்திருக்குமேன்னு தோணுச்சு. பட் இந்த பிரைஸ்க்கு ஓகே தான். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கிளாத் எல்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு. நான் வந்து 380 குடுத்து வாங்கியிருந்தேன். நீங்க ஆன்லைன் டெலிவரினா இன்னுமே கம்மியா வாங்கலாம். உங்களுக்கு இந்த மேக்ஸி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டு லிங்க் கமெண்ட் பண்ணுங்க. சென்ட் பண்ணி விடுறேன். இது ஆடி 4த் வீக் ஃப்ரைடேல. அதனால இன்னைக்கு நான் கோயில் பிரசாதம் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால கேசரி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் இந்த மெத்தட்ல தான் ரெடி பண்ணுவேன். அப்படியே கல்யாண வீட்ல சாப்பிடுற மாரியே இருக்கும். அந்த கொல கொலன்னு இருக்காது. சூப்பரா இருக்கும். எல்லாமே போட்டு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன். கடைசில தான் ஞாபகம் வருது. ஐயோ! உப்பு போடல அப்படிங்கிறது. அப்புறமா எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியா உப்பு தூவி கலந்து விட்டுட்டு, அப்புறம் தாளிச்ச பொருள்லாம் ஆட் பண்ணிட்டு, எண்ணெய் கொஞ்சமா ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டு இறக்க வேண்டியது தான். சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கோவில் கொண்டு போறதுக்காக பாக்ஸ்ல மாத்தி வச்சுட்டு, கொஞ்சம் வீட்டுக்கு சாமிக்கும் எடுத்து வச்சுட்டு, அப்படியே கிளம்பியாச்சு கோயிலுக்கு. வீட்ல விளக்கு போடல. போயிட்டு வந்து விளக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, அப்புறம் கொண்டு போய் விட சொன்னாங்க. அப்பா விட்டாங்க. போயிட்டு நல்லபடியா சாமிலாம் கும்பிட்டு, பிரசாதம் எல்லாருக்கும் வச்சு குடுத்தேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பிரசாதம். அவ்வளோ திருப்தியா இருந்துச்சு. டேஸ்ட்டுமே எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. எப்பவுமே சாமிக்கு பிரசாதம் பண்ணும்போது அது ஒரு மாரி தனி டேஸ்ட்டா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்ல வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். வீட்டுக்கு வந்தோனே செம்பருத்திலாம் பறிச்சு சாமிக்கு வச்சுட்டு, அப்படியே சாமி கும்பிட்டுருந்தேன். இன்னைக்கு யாருமே பறிக்கல. நான் தான் பறிச்சு சாமிட்ட வச்சேன். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு டவுட் இருக்கு. கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, வீட்ல விளக்கேத்தி வச்சுட்டு கோயில் போய் சாமி கும்பிடணுமா? இல்ல கோயில் போயிட்டு வந்து தான் வீட்ல விளக்கேத்தணுமான்னு இதுவரையும் எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.